நான் உங்களை கேக்குறேன், எல்லாம் நான் டிவில டிபேட்ல எல்லாம் பாத்துருக்கேன். ஒருத்தருக்கு 108 தான் இருக்கு, ரைட்டு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கான சப்போர்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. உடனே நீங்க என்ன சொல்றீங்க, இது ஒன்று கவர்னர் மாளிகையில் அவர் சப்போர்ட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசம்பிளியா எனக்கு தெரியும், அசம்பிளியில தான் சப்போர்ட் எல்லாரும் ப்ரூவ் பண்ணுவோம். பட் கவர்னர் வந்து உங்களுக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்க எவிடன்ஸ் காமிக்கணும்ல. இதே மாதிரி ஃபோர்ஜரி எவிடன்ஸ் எல்லாம் நீங்க அனுப்புனீங்கன்னா அது சரியா? டிவிகேவுக்காக விஜய்க்கு ஆதரவா டிவிகே சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல ஃபோர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. சோ இப்போ நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்கன்னா, இது வரைக்கும் வந்திருக்க லெட்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணணும்னு சொல்றீங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய வந்து ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், துரைப்பேரமா இருக்கலாம். எதுக்கு எங்க கட்சியில ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேர்ல அனுப்பி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க. வழங்கியிருந்தாங்க. சிபிஐ சிபிஎம் நிர்வாகிகளை நேரடியாக சென்று விஜயம் பார்த்துட்டாரு. ஆனா விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்னன்னு அது எனக்கு சார், அதெல்லாம் நீங்க விடுதலை சிறுத்தை ஆமா சார். அப்புறம் இது ஹேர் ஸ்டைலிங் தானே, அதுக்கான எம்எல்ஏக்கள் இல்லாம முயற்சி பண்றதே தப்பு தானே. போதுமான எம்எல்ஏக்கள் இல்ல, போற இல்ல அப்படிங்கும்போது முயற்சி பண்றதே தவறு தானே. அப்ப இது மாதிரி குரூப் வழி எல்லாம் பண்றாங்க. அவரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா இல்ல இல்ல அவர் முயற்சி பண்றாரு. ஒரு பக்கம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது அவங்க தரப்புல இருந்து அனுப்புறாங்க, எப்படி சொல்ல முடியும்? வாட்ஸ்அப்ல எந்த நம்பர் கேட்டீங்க? அதை நீங்க கவர்னர் மாளிகையில கேளுங்க, அது யார்கிட்ட வந்திருக்குன்னு. இவரை போன் பண்ணி கேட்டிருக்காங்க கவர்னர் மாளிகையில இருந்து. உங்க இதானு நீங்க டிவிக்கோட அலிகேஷன் பண்ணீங்க சார், அதனால நான் சொல்றேன், நான் கேக்குறேன். நீங்க வேணா டிவிக்கு ஆதரவா இருக்கு நீங்க, நான் ஊடகத்தை கேட்கிறேன். இல்ல நான் சொல்றேன் சார், எங்க மேல நீங்க இல்ல அதான் எதுக்கு அலிகேஷன் சொல்றேன்னா, கவர்னரை நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் வந்து இது ஹவுஸ்ல தானே மெஜாரிட்டி நிர்வகிக்கணும், 108 வச்சிருக்காரு, கூப்பிடுங்கன்னா இத மாதிரி ஃபோர்ஜரியா லெட்டர் அனுப்புறாங்களே, அதெல்லாம் கவர்னர் எடுத்துக்கிட்டு அனுப்பணுமா? யார் அனுப்பியிருப்பா? யாரு அனுப்பியிருப்பா? கேட்டாங்க. நான் இல்ல, நான் நேரா வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா அட்வொகேட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நேரா அவங்க தபால். சார் இப்ப புகார் எதுவும் கொடுத்துறீங்களா? போலீஸ்ல போய் புகார் கொடுக்க போறோம். இவர் பேர்ல நீங்க அலிகேஷன் சொல்றீங்க இல்லங்க, இவர் பேர்ல யாரோ வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. இவர் சொல்றாரு அது டிவிக்கே தான், எப்படி வேற யாரும் ராமசாமி அனுப்பியிருக்க முடியும்? இல்ல தூய சக்தி வேற எதாவது அனுப்பியிருக்குமா?